வணக்கம். இன்னைக்கு மகாநதி சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்ச நாள் இடையில பிரேக் விட்ட டைமில வந்துட்டு வீட்ட திருப்பிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. அந்த பையன கடத்தி கொண்டு போய் வீட்ட திருப்பிட்டாங்க அப்படின்னு தெரியுது. வீட்ட திருப்பி குடுக்கறதுக்கு விஜய் என்ன பாடுபட்டாலும், நிவின் பாடுபட்டாலும், என்ன பண்ணாலும் நம்ம பொண்ணு கங்காவோட மனசு மட்டும் இன்னும் மாறல. இன்னும் கோவம் வருது. இன்னும் எரிச்சல் வருது. அதுக்கு காரணம் இருக்கு. ஒரே இதா தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களே அப்படிங்கிறது இருக்கு. இது பொண்ணுங்களுக்கே உள்ள ஒரு 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 வரமா, சாபமான்னு தெரியாம, புருஷன இப்ப நான் வேணா கோவப்படுவேன் என் புருஷன. நீ எப்புட்றா என் புருஷன வந்து மரியாதை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம. அ இ கங்காவ நம்ம வந்து அப்படி குறையும் டக்குன்னு சொல்லிற முடியாது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொன்னு என்னன்னாக்கா, நான் கடைசியா பார்த்துட்டு போம்போது இந்த ரூம்ல 2 பேரும் சோத்துல சாஞ்சு உட்காந்தாய்ங்க. அதே இடத்துக்கு திரும்ப வந்துட்டாய்ங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஒண்ணும் பெருசா மிஸ் பண்ணிரல அப்படின்னு தோணுது. இவரு உட்காந்துருக்காரு போட்டு ஒரு ஃபோன் பேசுறாரு. ஃபோன் பண்ணி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. காவேரி வராங்க. என்ன யார்ட்டருந்து ஃபோன் அப்படின்னு, யார பத்தி பேசியிருந்தீங்கன்னு, பாட்டி தான் பேசினாங்க அப்படின்னு. பாட்டி நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. தாத்தாவுக்கு தான் கொஞ்சம் ப்ரெஷர்ல பிரச்சனை இருக்காம் அப்படின்னு. அப்படியா? சரி போய் பார்த்துட்டு வாங்களேன். இல்ல அதெல்லாம் தாத்தா நல்லாயிருச்சுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அ அது அது இது இன்னுமே எனக்கு அது மனசில ஒவ்வல அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். வயசானவங்க எப்ப வேணாலும், எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது தெரியும். நமக்கே தெரியும். இப்போ ரீசென்ட்டா பல நேரங்கள்ல வந்துக்கிட்டு மேடையில ஆடிக்கிட்டு இருந்தவன் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டான். விளையாண்டுக்கிட்டு இருந்தவன் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டான். கல்யாணம் முடிஞ்சவன் 1 மாசத்துல அப்படிங்கிற பல விஷயங்கள நம்ம கேள்விப்படும்போது, இது என்னென்ன பிரச்சனை அப்படின்னு தெரியாது. ஹெல்த்த நம்ம கான்ஷியஸா பார்த்துக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, வயசானவங்க அப்படிங்கும்போது, ஐய்யயோ! அவங்களுக்கு என்னம்மா ஆயிறக்கூடாதோ? போய் பார்க்கலைனாக்கும், அப்புறம் நாளைக்கு மனசு வருத்தப்படுத்த விடாதே அப்படின்னு நினைக்கிற நேரத்தில, இன்னமும் முரண்டு பிடிச்சுக்கிட்டு விஜய் இருக்கிறது, அதுக்கு பல காரணங்கள் யார் சொன்னாலும் சரி, எனக்கு அது வந்து மனசு ஒவ்வவே இல்ல அப்படிங்கிறது தான் விஷயம். சம்டைம்ஸ் நம்ம அவங்க கூடவே இருந்துட்டா பெட்டர் அப்படின்னு நமக்கு தோணும். என்னமாவது ஆயிப்போச்சுனா அப்படிங்கிறத. அத அவர் வாயாலே சொல்றாரு. இல்ல போக வேண்டிய கட்டாயம் வரும். அப்போ போய்க்கலாம் அப்படிங்கும்போது, ஏன் போகிற கட்டாயங்கிறது எத சொல்ல வரீங்க நீங்க? அப்படின்னு நம்ம ஹாஸ்பிட்டலோட சேர்த்து வந்து பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கும்போது, தாத்தான்னு போய் கூப்பிடுவோமா? அப்படிங்கிற கொஸ்டின்லாம் எனக்கு இருக்கு. எனிவே படத்தில இந்த சீரியல்ல வேற யாருமே இல்ல. இவங்க 2 பேர் மட்டும் தான் வியாபிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பல நேரங்கள்ல முடிவு பண்ணிட்டாங்கன்னு தெரியுது. இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில நான் கேள்விப்படுறேன், அவரு கதை வசனம் எழுதிக்கிட்டு இருந்த வரையும் அவங்கள அனுப்பிட்டாங்க அப்படின்னு தோணுது. அவர் ஒருத்தர் தான் இவங்க எழுதின ப ஒரு 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 நமக்கு பிடிக்காத ஒரு கதைய வந்துக்கிட்டு அவரே வந்து தன்னுடைய வசனத்தினால பல நேரங்கள்ல முட்டு குடுத்து தாங்கி நின்னாரு அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். இப்ப அவர விட்டுட்டு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதனால இவங்க வந்துட்டு இனிமே இவங்க 2 பேத்துக்கும் ரொமான்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. அப்புறம் உடனே 2 பேரும் இந்த பொண்ணு, ஐயோ! உங்க வீட்டு குடும்பத்திலேருந்து பிரிச்சுட்டேனேங்க. இல்ல நீ பிரிக்கவே இல்ல. நீ கில்ட்டா ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல, அப்புறமா வந்து எல்லாம் உட்காந்து பேசுறாங்க. பேசும்போது வந்து இவர் வந்து மாமியாருக்கு வாக்கிங் ஷூவெல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டு வராரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னாக்கா, சரி இப்ப நீ வரியா போலாம். அக்காவ கூப்பிட்டா கங்கா வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. நாங்க தனியா போய்க்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இவர் அப்செட்டா இருக்காரு. மாமியார் கூப்பிட்டுருக்காரு. என்னப்பா என்ன ஆச்சுப்பா அப்படின்னு. இப்ப கதைய முக்கோணமாக்கிட்டான். நம்ம மாமியாரு, மருமகன், மக அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்ல போறாங்க? என்ன பண்ண போறாங்க? தாத்தாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்ல. ஆனா தாத்தாவ பாட்டி மட்டும் பார்த்துக்கிறாங்க. சித்தி இருந்து பார்த்துக்கிறாங்க. நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிறது தோணல. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோன்னு தோணல. அதெல்லாம் தாண்டி வந்துக்கிட்டு அம்மை போட்டதுனால தன்னுடைய குழந்தைக்கு என்ன ஆயிருக்குமோ அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்குறது, அப்பனா அதில தப்பே இல்ல அப்படிங்கிறது தான் விஷயம். அத டாக்டர்ட்ட போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு. டாக்டர் சொல்லுவாங்கன்னு இருக்கு. ஆனா அதுக்காக மனசு கலங்குற ஒரு மனசு வந்துட்டு தாத்தாவுக்காக கலங்கலைங்கிறது, ஒரு ஹீரோவோட, நமக்கு புடிச்ச ஹீரோவோட, நல்லா நடிக்க தெரிஞ்ச ஹீரோவோட கேரக்டர வந்துட்டு அசாசினேட் பண்றது, அத தப்பா பேச வைக்கிறது. இல்ல சம்டைம்ஸ் இருக்கும் நம்ம ஆளுங்க, "என்னமாவது பேசுங்கடா" அப்படின்னு வாய்க்குள்ள வந்துட்டு வெறும் வாய மெல்றவனுக்கு அவல போடுங்கடா வாயில அப்படிங்கிற மாதிரி. இவங்களே பொறுத்து நீங்க என்னமாவது பேசுங்க, பேசிக்கிட்டு இருந்தா கதை நல்லாயிருக்கும் அப்படின்னுங்கிறதுக்காகவே அவர ஒரு கான்ட்ரோவர்ஷியலா, ஒரு ஒரு தப்பான மனுஷனா சம்டைம்ஸ் நம்மள யோசிக்க வைக்கிறதும் தப்பா தான் தெரியுது. ஆனா இவங்க வந்துட்டு மாமியார் வந்து இப்போ ரொம்ப இது பண்றாங்க. ரொம்ப தாங்கி, "நான் பார்த்துக்கிறேன். என் மகள ஒண்ணும் நடக்காது. நான் பார்த்துப்பேன். நீ நல்லா இருப்பீங்க" அப்படின்னு சொல்றது நல்லா தான் இருக்கு. பார்ப்போம்.